தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம். அதே மாதிரி ஒரு குடமிளகா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அதுக்கடுத்து வந்து பரோட்டா இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் அண்ட் சில்லி சாஸ் நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நான் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் உங்கள்கிட்ட சில்லி சாஸ் இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து ஜீரக பவுடர், கரம் மசால் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும்தான் வேணும் அதுக்கு. இப்போ வந்து பேன் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதில் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். அப்புறம் வந்து இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து குடமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து நல்லா வதக்கணும். வேகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸாவது வதக்குனிங்கன்னா தான் நல்லா வேகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து அது வெந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடமிளகா வந்து ஷ்ரிங்க் ஆகிடணும். போட்டளவோட சுருங்கியிருக்கும். அதனால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசால் பவுடர். வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாஸ் ஆட் பண்ணிக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன்கிட்ட வந்து டொமேட்டோ கெச்சப் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கிறதுனால சில்லி சாஸ் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாஸ்லாம் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ வந்து சால்ட் வந்து நீங்கள் கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவை கூட படாதுன்னு நினைக்கிறேன். எல்லா சாஸ்லையுமே வந்து உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சாஸ் எல்லாத்தையுமே. இப்போ வந்து நான் 5 பரோட்டா முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த கெச்சப் எல்லாமே மசாலா நல்லா இந்த பரோட்டாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே விட்டுருங்க. கிண்டிகிட்டே இருங்க, பிடிச்சிடாம. அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாஸ்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சில்லி பரோட்டா ரெடி.